அமிர்தா கண்ணு முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கிறேன். வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அர்ஜுன் அமிர்தாவோட வெளியில போனா. அப்படி இருக்கும்போது உன் கூட எப்படி இருப்பான்? சான்ஸே கிடையாது மயூரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் அர்ஜுனும் பேசிட்டு இருந்தோம். ஆனா காதலிச்சு கல்யாணம் பண்ண மனைவியை கொலை பண்ற அளவுக்கு நீ துணிஞ்சிருக்கியே. ஏய்யா, வேற ஏதாவது சின்ன வீடு செட்டப் பண்ணிட்டியா என்ன? ஷட் அப் இன்ஸ்பெக்டர். யூனிஃபார்ம் போட்டுருக்கீங்கிற ஒரே காரணத்துக்காக நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா அர்ஜுன் தான் இதை பண்ணிருக்காங்கிறதுக்கு பலமான ஆதாரம் இருக்கு. யாரோ மொபைலை ரெக்கார்ட் பண்ணி போலீஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஜெய் மகாருத்ரா. யக்ஷா, என் முன்னாடி வா. என் முன்னாடி வா யக்ஷா. யக்ஷா, நாம முடிவு பண்ண காரியம் என்ன ஆச்சு? ஏதாவது நல்ல செய்தி இருக்கா? இருக்கு ருத்ரா. எல்லாமே நாம நினைச்ச மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. நான் அனுப்புன அந்த சக்தி நான் சொன்ன மாதிரியே நாகராணியை தாக்கி ரொம்ப நல்ல செய்தி தான் கொடுத்திருக்க யக்ஷா. யார் அந்த நாகராணி? எங்க இருக்கா? எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? நான் சொன்ன வார்த்தைகளை அவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டியா ருத்ரா? அந்த சக்தி தன்னோட தாக்குதலை எப்படி நடத்தும்னு நமக்கு தெரியாதுன்னு நான் அப்பவே உனக்கு சொல்லிட்டேன்ல. இப்பவும் நான் அதையே தான் சொல்றேன். தாக்குதல் யார் மூலமா நடந்தது, எப்படி நடந்தது, எங்க நடந்ததுன்னு இது எதுவுமே நமக்கு தெரியாது ருத்ரா. ஆனா அதனால நாகராணிக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்குங்கிற அறிகுறி நிச்சயமா நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த தாக்குதலோட விளைவுகளால இன்னும் 48 மணி நேரத்துல அவ தன்னோட எல்லா சக்திகளையும் இழந்து சாதாரண மனுஷியா இருப்பா ருத்ரா. ஏற்கனவே அவளோட சக்திகள் சிலது குன்றி போச்சு. அழிஞ்சு போற நிலைமையில தான் இருக்கு. ஆஹா, எவ்வளவு அற்புதமான செய்தியை கொடுத்திருக்க யக்ஷா. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? இந்த யக்ஷன் மேலேயே உனக்கு சந்தேகமா ருத்ரா? சேச்சே, சந்தேகம்லாம் ஒண்ணும் இல்ல. உறுதிப்படுத்ததான் அப்படி கேட்டேன். மொத்தத்துல நாம நினைச்ச காரியம் எந்த தடையும் இல்லாம நடந்து முடிஞ்சிருச்சு. அதுவே எனக்கு போதும். என்ன இதெல்லாம்? ஒரு புது தர்ம சங்கடமா இருக்கு. எதுக்காக எனக்கு ரத்தம் கொடுக்கணும்? மனுஷங்களோட ரத்தம் நாகங்களுக்கு சேராது. மனுஷங்களோட ரத்தம் என் ரத்தத்தோட கலந்த அடுத்த நிமிஷம் நான் செத்து போயிடுவேன். இப்ப என்ன பண்றது? நான் என்ன பண்றது கடவுளே? என்கிட்ட இவ்வளவு சக்திகள் இருந்தும் கூட இந்த சூழ்நிலையில என்னால வெளியே வர முடியலன்னா நிச்சயமா இது யாரோ ஒரு எதிரியோட வேலையை தான் இருக்கணும். என் மேல ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தால தான் தாக்குதல் நடத்திருக்காங்க. கண்டிப்பா அதனாலதான் என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கு. இப்ப என்ன பண்றது? என்னோட சக்திகள் எல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன நடந்திருந்தாலும் சரி, மனுஷங்களோட ரத்தம் என் உடம்புக்குள்ள போய் சேரத்துக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இப்ப நான் என்ன செய்யறது? எனக்கு ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. ஏதாவது வேணுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாக்டர் வந்து என் உடம்புல ரத்தம் ஏத்தணும்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப நான் முழுசா சரியாயிட்டேன். கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். வேணும்னா ஒரு 2 டேஸ்க்கு நான் இங்கே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். ஆனா என் உடம்புல ரத்தம் மட்டும் ஏத்திராதீங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அது எப்படி முடியும்? டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை தான் நாங்க செய்ய முடியும். அதுவும் இல்லாம டாக்டர் நீங்களா அவரா?
உங்க ஆரோக்கியத்துக்கு எது வேணும் வேணாங்கிறத டாக்டர் முடிவு பண்ணுவாங்க, நீங்க இல்ல. சொல்றது புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாம பேசி சிரமப்பட்டுக்காதீங்க. ரெஸ்ட் எடுங்க. அப்படி இல்லைங்க, அது வந்து பாருங்க, ரத்தம் ஏத்துறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. பயப்படாம ஏத்திக்கோங்க. நாங்க எல்லாரும் உங்களை நல்லா பாத்துப்போம். கவலைப்படாம ரெஸ்ட் எடுங்க. ஐயோ கடவுளே, எனக்கு ரத்தம் ஏத்துறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்றாங்க. இப்ப என்ன பண்றது? இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி வெளியில வருது? மனுஷங்களோட ரத்தம் என் உடம்புக்குள்ள போச்சுன்னா அதுக்கப்புறம் விளைவுகள் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. பரமேஸ்வரா, இப்ப நான் என்ன பண்றது? அப்படின்னா உன் கணக்குப்படி இன்னும் 48 மணி நேரத்துல அவ சக்திகள் அவளை விட்டு போயிடும்ல. அவ சாதாரண மனுஷியா மாறிடுவாள்ல. ஆமா, அவளுக்கு இன்னும் மிச்சம் இருக்கிறது வெறும் 48 மணி நேரம் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவ இந்த பூமியில ஒரு சாதாரண மனுஷிதான். இந்த 48 மணி நேரத்துல இந்த ஆபத்துல இருந்து அவ தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா யக்ஷா? எந்த வழியுமே கிடையாதுன்னு என்னால சொல்ல முடியாது ருத்ரா. பல வழிகள் இருக்கலாம், ஆனா அதெல்லாம் ரொம்ப கடுமையான பாதைகளா இருக்கும். அதுவும் அவ இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவளால எதுவுமே செய்ய முடியாது. அநேகமா தன்னோட சக்திகளை எல்லாம் மறுபடியும் அடையறதுக்காக அவ நாகலோகத்துக்கே திரும்பி போக வேண்டி வரலாம். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதுக்கு வாய்ப்பு இல்ல. நீ சொல்ற இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும் போது அந்த நாகராணி யாருங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதிகமாகுது யக்ஷா. அவளுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை எப்பேற்பட்டதுன்னு, அவளை தாக்குனது யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இன்னும் அதிகமாகுது யக்ஷா. என்னுடைய சக்தி, உன்னுடைய சக்தி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தா இதையெல்லாம் நாம தெரிஞ்சுக்க முடியாதா யக்ஷா? ருத்ரா, பேராசை பெருநஷ்டமாயிடும். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, எந்த காரணத்தை கொண்டும் அங்க என்ன நடக்குதுன்னு நம்மால தெரிஞ்சுக்கவே முடியாது. போடா உள்ள. யாரம்மா நீ? என்ன வேணும் உனக்கு? சார், நான் அர்ஜுனை கொஞ்சம் மீட் பண்ணணும். ஓ, இந்த கொலைகாரனை மீட் பண்ண வந்திருக்கியா? இன்ஸ்பெக்டர் சார், அர்ஜுனை கொலைகாரன்லாம் சொல்லாதீங்க. அவன் கொலைலாம் பண்ண மாட்டான். நான் என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு நீ சொல்லி நான் கத்துக்க வேண்டியதில்லை. அது சரி, இந்த பையன் அர்ஜுன் உனக்கு என்ன வேணும்? நான் அவனோட கசன். தயவு செஞ்சு அவன் கூட நான் பேசுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. ஓஹோ, இங்க பாருமா, அப்படியெல்லாம் குற்றவாளி கூட பேசுறதுக்கு எங்களால் அனுமதி கொடுக்க முடியாது. இன்ஸ்பெக்டர் சார், அவன் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. குற்றவாளி இல்ல. அர்ஜுன் குற்றவாளியா இல்லையான்றத கோர்ட் டிசைட் பண்ணணும், நீங்க இல்ல. ஓ, பரவாயில்லையே. கொலைகாரன் தான் ரொம்ப திமிர் பிடிச்சவன்னு நினைச்சேன். குடும்பத்துல எல்லாருமே அப்படித்தான் இருக்கீங்க. இன்ஸ்பெக்டர், வார்த்தைக்கு வார்த்தை அர்ஜுன கொலைகாரன் கொலைகாரன் சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த கொலையை சத்தியமா அவன் செஞ்சிருக்க மாட்டான். கொலையை செஞ்சானா இல்லையான்னு இன்னும் 2 நிமிஷத்துல தெரிய போகுது. சரி சரி, 2 நிமிஷம் தான் டைம் தருவேன். அதுக்குள்ள நீ பேசிட்டு கிளம்பிடணும். மகிரி, நீ எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வர? அர்ஜுன், நீ இங்க இப்படி இருக்கும்போது என்னால வீட்டுல எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? மனசு தாங்கல அர்ஜுன், அதான் வந்துட்டேன். பாத்தியா மகிரி, என் மேல எப்படிப்பட்ட பழியை சுமத்திருக்காங்க. ஏன் அமிர்தாவ நான் கொலை பண்ணுவேனா? இல்ல அர்ஜுன், நீ இந்த கொலையை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாத அர்ஜுன். எனக்கு உறுதியா தெரியுத நீ இந்த தப்ப பண்ணிருக்க மாட்டேன்னு. நான் எப்பவும் உன்னை நம்புவேன் அர்ஜுன். பார்த்துக்கிட்டே இரு, நான் உன்னை இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போறேன். உன் மயூரி மேல நம்பிக்கை வை அர்ஜுன். தைரியமா இரு, கண்டிப்பா உன்னை நான் இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போவேன். சரி அக்ஷா, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன்.
அந்த நாகராணி சாதாரண மனுஷி ஆயிடுவா. அதோட நம்ம பாதையில இருந்த பெரிய தடங்கள் விலகன மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு உண்மையான பிரச்சனை இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. அது நாகமணியோட தேடுதல் வேட்டை. கூடிய சீக்கிரத்துல அந்த நாகமணி எங்க இருக்குங்கிறத நாம கண்டுபிடிச்ச தீரணும் யக்ஷா. அது அவ்வளவு சுலபம் கிடையாது ருத்ரா. நாகராணி இருக்கிற இடத்தையும் சரி, நாகமணி இருக்கிற இடத்தையும் சரி கண்டுபிடிக்கிறது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபம் கிடையாது. நாகமணி தான் இருக்கிற இடத்த யாருக்குமே தெரியப்படுத்தாது. ஏன்னா அதோட சக்தி அப்படிப்பட்டது. அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது யக்ஷா? நாகமணி சம்பந்தப்பட்ட ஒரு அறிகுறியை நான் உனக்கு கொடுக்கிற ருத்ரா. என்ன யக்ஷா அது? கூடிய சீக்கிரத்துல நாகமணியோட ஸ்தானம் இடமாற போகுது ருத்ரா. என்ன யக்ஷா, என்ன சொல்ற நீ? ஆமா ருத்ரா, கூடிய சீக்கிரமே நாகமணி தான் இருக்கிற இடத்திலிருந்து வேற இடத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆக போகுது. அப்படி இடப்பெயர்ச்சி ஆகும் போது என்னோட சக்திகளையும் உன்னோட சக்திகளையும் ஒன்று சேர்த்து நாகமணி இருக்கிற இடத்தை நாம கண்டுபிடிக்க முடியும். நிச்சயமா யக்ஷா, அந்த நாளுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில நாகராணிக்கு உதவி பண்றதுக்கு யாரும் இல்லல்ல. இல்ல ருத்ரா, அப்படி எந்த அறிகுறியும் எனக்கு தெரியல. நீ கவலை இல்லாம இரு. எப்ப என்ன நடக்கணுமோ அது தானாவே நடக்கும். சரி அக்ஷா, இப்ப நீ கிளம்பு. ஜெய் மகாருத்ரா. அமிர்தா, என்னாச்சு? ரொம்ப பயந்த மாதிரி இருக்கியே. மாமா, எனக்கு ரத்தம் எல்லாம் ஏத்த வேண்டாம். எனக்கு எதுவும் ஆளு, நான் நல்லாதான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்த அமிர்தா, ஆனா இப்ப பார் எவ்வளவு வீக்கா இருக்க. இப்ப ரத்தம் ஏத்தினா சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவ. சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம் இல்லையா? அப்படி இல்ல மாமா. இங்க பாரு அமிர்தா, உனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் சூழ்நிலை சுத்தமா பிடிக்கலன்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் பொறுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். நான் வெளியில இருக்கேன். என்ன மேடம், கொஞ்சம் கை நீட்டுங்க. இல்ல, நான் கையை நீட்ட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, ரத்தம் ஏத்த நான் விட மாட்டேன். எனக்கு ரத்தம் வேண்டாம். டாக்டர் கிட்ட போய் சொல்லுங்க. ஏன் அமிர்தா, என்னாச்சு திடீர்னு இவ்வளவு சத்தமா பேசுற? பாருங்க சார், டாக்டர் ரத்தம் ஏத்தி வர சொல்லி என்ன அனுப்பிச்சாரு. ஆனா இவங்க ஏத்திக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காங்க. என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க சார். ஏன் அமிர்தா, ஏன் சின்ன குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்கிற? அன்னைக்கு சாம்பிளுக்கு ரத்தம் கொடுன்னு கேட்டப்போ பிடிவாதம் பிடிச்ச, இன்னைக்கும் இப்படி பண்ற. நீ ஏன் ரத்தம்னா இப்படி பயப்படுற? இங்க பாருங்க சார், டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. அவர் வரதுக்குள்ள நான் ரத்தம் ஏத்தி ஆகணும் சார். ஆனா இவங்க வேண்டான்னு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு புரியல. நீங்க கொஞ்சம் இவங்களை கன்வின்ஸ் பண்ணுங்க சார். நான் போயிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் சார். மாமா, என்ன விட்டுருங்க. எனக்கு ரத்தம் ஏத்துறதெல்லாம் பிடிக்காது. வேண்டாம், விட்டுருங்க. என்ன வற்புறுத்தாதீங்களே. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா நான் நல்லதான் இருக்கேன். எனக்கு எதுவும் வேண்டாம். நான் இப்போ ஆரோக்கியமா இருக்கேன். ரத்தம் எல்லாம் வேண்டாம் மாமா. டாக்டரை விட அதிகமா தெரிஞ்ச மாதிரி பேசுற. ஆரோக்கியமா இருக்கேன்னு சொன்ன. சரி, இறங்கி 2 அடி நட பாப்போம். அமிர்தா, இத பாரு அமிர்தா, கொஞ்சம் அமைதியா இரு. உன்னால முடியலம்மா. என்னால என் வலி தாங்க முடியல. எனக்கு என்ன ஆச்சு? என்ன ஆயுதம் அது?
அதை யார் தயாரிச்சாங்க? அதை வச்சு என் மேல தாக்குதல் நடத்துறதுக்கான காரணம் என்ன? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்குள்ள இவ்வளவு பலவீனத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா அது விசேஷமான ஆயுதமா தான் இருக்கணும். புரிஞ்சுதா நீ எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கன்னு? இப்பயாவது டாக்டர் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ ஏன் கேட்க போற? நான் கூடிய சீக்கிரம் போய் உனக்கு பிளட் ஏத்துறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ண போறேன். நீ சீக்கிரம் எழுந்து நடக்கணும், அவ்வளவுதான். அத்தை, ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணீங்களா? அங்க விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அமிர்தா எப்படி இருக்கா? அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல? ஆபத்து ஏற்பட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். எதுவும் ஆகலையே. என்னத்த என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அமிர்தா இப்ப எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன குறைச்சு? அவ அங்க நல்லாதான் இருக்காளாம். கர்ணா தான் அங்கேயே இருக்கானே அவளுக்கு சேவை செய்யறதுக்கு. அவ நல்லாதான் இருப்பா. அத்தை, இந்த நேரத்துல கூட இந்த கோபம் எல்லாம் தேவையா? இது கோபம் கிடையாது. இந்த நிலைமையிலயும் அவ இப்படி விசித்திரமா நடந்துக்கிறாளேன்னு ஆச்சரியமா இருக்கு. என்ன விசித்திரமாவா? என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? நிறைய ரத்தம் போயிருக்கு, ரத்தம் ஏத்தணும்னு டாக்டர் சொல்றாரு. அதெல்லாம் வேண்டாம், நான் ரத்தம் ஏத்திக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாளே, இது விசித்திரம் இல்லையா? என்ன ரத்தம் ஏத்துக்க மாட்டேங்கிறாளா? புரியாத புதிராதான் அவ இருக்கா. சில நேரத்துல அவளை புரிஞ்சிக்கவே முடியல. உயிர் போனாலும் பரவாயில்ல, ரத்தம் மட்டும் ஏத்திக்க மாட்டாளா? உண்மையிலேயே அவ இந்த உலகத்துல பிறந்தவளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் இன்னும் வரவே இல்லை? எந்த செய்தியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அத்தை? சாவு செய்தியை பத்தி. அத்தை, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? அமிர்தாவுக்கு இந்த மாதிரி நடக்கும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல? வாணி, என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறியா? அமிர்தாவுக்கு இப்படி நடக்கும்னு முன்னாடியே தெரியறதுக்கு நான் என்ன அவளை படிச்ச பிரம்மாவா? பாவம் என்னோட பேர அர்ஜுன், அவளால பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான். அவனை ஸ்டேஷன்ல இருந்து எப்படி கூட்டிட்டு வருதுன்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா என்னென்னமோ இஷ்டப்படி பேசிக்கிட்டு இருக்கியே. சே, என் மேல கோவப்படாதீங்க அத்தை. ஏதோ வாய் தவறி கேட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. வாய் தவறி வர வார்த்தையா இதெல்லாம்? பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசணும்னு நிதானிச்சு பேசணும். வர வர நீயோ அந்த சித்ரா மாதிரியே மாறிட்டு இருக்க. கோவப்படாதீங்க அத்தை, ஏதோ வாய் தவறி கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அத்தை. போ போ, போய் வேலை ஏதாவது இருந்தா பாரு. அத்தை, நீங்க நான் நினைச்ச மாதிரி அப்பாவி கிடையாது. ஏதோ ஒரு உண்மையை நீங்க என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்க நடவடிக்கை தான் அந்த சந்தேகத்தை ஏற்படுத்துது. அன்னைக்கு நீங்க பேசினது அமிர்தாவை பத்தி தான்னு என் மனசு உறுதியா சொல்லுது. எதுக்கும் இனிமே உங்களை நான் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ மயூரி, தேங்க்யூ ஸோ மச். நீயாவது என் மேல நம்பிக்கை வச்சிருக்கே. நான் இப்பவும் சொல்றேன், நிச்சயமா நான் எந்த தப்பும் பண்ணல மயூரி. உங்க யாரோட நம்பிக்கையும் உடைக்கிற ஒரு காரியத்தை இந்த அர்ஜுன் என்னைக்குமே செய்ய மாட்டான் மயூரி. யாரோ என்னோட வேஷத்துல வந்து அமிர்தாவை ஏமாத்தி கூட்டிட்டு போய் அவங்களை இப்படி ஆக்கிட்டாங்க மயூரி. தயவு செஞ்சு நீ என்ன நம்பு. இந்த மாதிரி மாயாஜால கதையெல்லாம் சொன்னா உன் வீட்டில் இருக்கிறவங்க வேணா நம்பலாம். கோர்ட்ல இந்த மாதிரி கட்டுக்கதைக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. நான் தெரியாம தான் கேட்கறேன், கதை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன், கொஞ்சம் நம்புற மாதிரி சொல்லலாம்ல. உன்னோட புண்ணியம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோர்ட் லீவு, இல்லைன்னா எந்தவித விசாரணையும் இல்லாம உனக்கு ஸ்ட்ரெயிட்டா தீர்ப்பு கொடுத்துருப்பாரு ஜட்ஜ் சார். இல்ல மயூரி, அவர் சொல்றதெல்லாம் போய் அவர் பேச்சை நம்பாத. இந்த அர்ஜுன் அமிர்தாவை கத்தியால குத்தி கொலை பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. உண்மை இது கிடையாது மயூரி. டோன்ட் வரி அர்ஜுன், நீ எப்படிப்பட்டவன உன்னை பத்தி மத்தவங்க சர்டிபிகேட் தர தேவையில்ல. இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்னாலும் இந்த மயூரி உனக்கு துணையா நிப்பா. இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்குறுதி. ஓஹோ, உனக்கு இவன் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கா? இதை நீ ஏற்கனவே பார்த்துட்டல்ல.
அடடா, இந்த வீடியோவை பார்க்கும்போது பால் குடிக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கு அர்ஜுன். ஏண்டா, அமிர்தா மேல உனக்கு இவ்ளோ வெறுப்பு இருக்கா? ஐயோ, கத்தியால ஏண்டா வயித்துல குத்துன? அதுக்கு பதிலா டைரக்டா அவ கழுத்தை அறுத்திருக்கலாமே. அந்த அமிர்தாவோட உயிர் அங்கே போயிருக்கும். இப்ப பாரு, ஏடா குடமா ஆயிடுச்சு.